அப்புறம் வந்து உமா பத்மநாபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவங்க இங்கிலீஷில் போட்டிருந்தாங்க, நீ இடியட் மாதிரி பேசுகிற, என்ன வந்து டைமண்ட் எல்லாத்துக்கும் ஒத்து வராது தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு. நான் அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். பிராமணர்கள் டைமண்ட் போடுறது வந்து ஜாதகம் பார்த்து போடுறாங்களா போடலையா? எல்லா பிராமணர்களுக்கும் ஒத்து வரும், எல்லா பிராமண பெண்ணுக்கும் ஒத்து வரேன்னா ஏன் பிற ஜாதி பெண்களுக்கு ஒத்து வராது அப்படின்றத என்னோட கேள்வி. ஏன்னா பிராமணர்கள் வந்து கடவுளை முழுசாக நம்புகிறாங்க. அவங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கோட்டுக்குள்ளே நின்று நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம், எனக்கு கடவுள் தான் பகவான் தான் மிகப்பெரியவர், எனக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, நான் வந்து சந்தி பண்ணுவேன், நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜ் தான் சாப்பிடுவேன், எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துப்பேன், இது போல் ஏதோ ஒரு வரமுறைக்குள்ளே இருந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. அப்போ பிற பெண்களுக்கும் பொருந்துன்றதை புரிஞ்சுங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய கருத்தை எனக்கு திணிக்க முயற்சிக்காதீங்க. ஏன்னா நான் வந்து அலசி ஆராய்ந்து நல்லா முக்கி போட்டு வாஷிங் மிஷின்லாம் போட்டு பிஜேபி எப்படி வாஷிங் மிஷினில் போட்டு நல்லவங்களை ஆக்கிறாங்க, அதுபோல் நானும் கெட்டதை நல்லதாக ஆக்கி தான் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ உங்களோட கருத்து தவறானது. ஐ எம் சாரி டு சே திஸ். நம்பர் 2, நீங்கள் உங்கள் புருஷன் செத்து போயிட்டா அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, இப்படி அபசகுணமாக பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்ளம் என்னென்னா, கமெண்ட் ஒரு 150 பேர் போட்டிருக்காங்கன்னா எவனுக்குமே அபசகுணமாக தெரியல. இந்த அம்மாவுக்கு மட்டும் அபசகுணமாக தெரியுதுன்னா இந்த அம்மாவோட லைஃப் அந்த லைஃப் வந்து ஏதோ ஒரு சம் சென்ஸ் வந்து சீரியஸ் த்ரெட்டில் இருக்குது, செம்ம ப்ரெஷர் இருக்காங்க. அவங்க என்ன ஏதோ புகழ்ந்து சொக்கலிங்கம் நல்லவர் வல்லவர் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பட் என்னன்னா நான் பார்க்குற பார்வை வேறு, நீங்கள் பார்க்குற பார்வை வேறு. நான் வந்து சொன்ன விஷயம்னா என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் நான் மீட் பண்ணுறேன். என் புருஷன் செத்து போயிட்டான் அப்படின்னு, கணவர் செத்து போயிட்டாரு, நேற்று பேசுகிறாங்க, மருந்து குடிச்சு செத்து போயிட்டாரு, அண்ணன் என் மாதிரி மருந்து குடிச்சு செத்து போய் நான் என்ன பண்ணுறதுன்னு இப்படி விட்டு போயிட்டாரு. செத்து போயிட்டான்னா செத்து போயிட்டான்னு சொல்ல முடியும், அதுக்காக நம்ம ஒன்று தலையில் தூக்கி வச்சு வர முடியும். அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அது எப்படி பெட்டராக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நான் சொன்னேன். நம்ம வந்து நமக்கும் ஒரு ஸ்டாம்பிங் இருக்கும். அந்த பூமியை விட்டு போகும்போது நாமளும் இந்த பூமியில் இறந்ததுக்கான ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நெகட்டிவாக பார்க்குறதுக்கு விஷயமே இல்லை. என்னுடைய ஆசை வந்து என்னோட சகோதரிகள் அவங்க 100 வருஷம் அவங்க கணவன் மனைவியோ தம்பதி சமேதமாக பேரன் பேத்திகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது தான். நான் எந்த இடத்துலையும் அபசகுணமாக சொல்கிறதுக்கு இல்லை, தவறுன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது, அவங்க சொன்னதை அப்படியே நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். 2வது, இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. நீங்கள் வந்து ப்ரெஷரில் ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது அந்த ப்ரெஷர் உங்களை பாதிக்கும், உங்கள் குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ கவனமாக ப்ரேயர்ஸ்னால அந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்தை முறியடிக்க முற்படுங்கள்.